காடை தொக்கு பண்ணலாமா? அதுக்கு காடை முட்டை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 15 முட்டை போட்டுக்கலாம் வேகிறதுக்கு. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இனி மசாலா செய்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 வெங்காயம், 2 துண்டு தேங்காய், 3 தக்காளி, உப்பு போட்டு வணக்கிடலாம். இதில் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இனி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய், இதில் சீரகம் போட்டுக்கிடுங்க, கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிடுங்க. குழம்பு நல்லா மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 20 காடை முட்டை உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கா காடை முட்டை தொக்கு. காடை முட்டையில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் தங்கச்சி கொடுத்தா நிறைய. நான் இந்த மாதிரி தொக்கு பதத்தில் ரெடி பண்ணி சப்பாத்திக்கு வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.